இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பார்த்து அஞ்சுகிறது. இந்த கூட்டணி பார்த்து பயப்படுகிறார். அப்படி பயம் இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தை வராது. சட்டமன்றத்தில் திடீர்னு ஸ்டாலின் எழுந்திருத்து என்னை நோக்கி கேள்வி கேட்டார். எதிர்க்கட்சி தலைவர் திடீர்னு எப்படி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு போய் நம்ம கட்சி பத்தி இவரு பேசுறாரு? நான் உடனே எழுந்துருச்சு, திரு ஸ்டாலின் அவர்களே, இது அண்ணா திமுக, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீங்க ஏங்க பதறீங்க? நீங்க ஏன் அச்சப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு பயம்? தேர்தல் ஜுரம் வந்து விட்டது, தேர்தல் பயம் வந்து விட்டது. அவர் மட்டுமல்ல, அந்த கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் ஜால்ரா போட அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவில் அடமானம் வச்சுட்டார். கடன் வாங்குறதுக்கு நாங்க நிலத்தை கூட அடமானம் வைக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி மக்களிடத்திலே அனுதாபம் தேர்க்க முடிக்கிறாங்க.